السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் இதன் நன்மையை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவதை போன்றே நம்மோடு இருக்கக்கூடிய பிற மக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் தங்களுக்கென்று பிற மதங்களை பிற கோட்பாடுகளை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு அதை பின்பற்றக்கூடியவர்களாகவும், தங்களுடைய மதங்களுக்கென்று சில வேத புத்தகங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு இந்த வேத புத்தகங்களின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள தீர்வை இது போன்ற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் தருகின்றதா, அதற்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு முழுமையான தீர்வையும் சொல்லாத புத்தகங்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இந்த இறைமறை வேதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இந்த வேதத்தை இந்த மனிதர்களுக்கு நாம் அருட்கொடையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வேதத்தை பற்றி அதனுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் பேசக்கூடியவனாக இருக்கின்றான். அல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 185வது வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆனை நாம் ரமலான் மாதத்தில் நாம் இறக்கி வைத்தோம். இது மனிதர்களுக்கு நேரான வழியை காட்டுகின்றது. பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், தெளிவாக நேர்வழி எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதமாக இது இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதத்தினுடைய சிறப்பை பற்றி, தன்னுடைய வார்த்தைகளுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக காட்டுகின்றான். இப்போ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நேர்வழி அடைய வேண்டும் என்று சொன்னால், நேர்வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிகாட்டுதல் இந்த வேதத்தில் முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று 10வது அத்தியாயத்தினுடைய 57வது வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது, யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துஹும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும், மனிதர்களே உங்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டுதல் உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது என்று சொல்லிவிட்டு, ஷிஃபாவுல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடியவற்றுக்கு அழகான ஒரு நோய் நிவாரணமாக இது இருக்கின்றது. ஹுதவ் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நேர் வழியாகவும் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாகவும் இந்த வேதம் விளங்குகின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே தங்களுக்கான வேதமாக இந்த திருமறை குர்ஆனை ஏற்று செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வேதத்தை அல்லாஹ் தூக்கி நிப்பாட்டுகின்றார்.
உலகத்திற்கெல்லாம் பொதுமறையாக ஏன் அல்லாஹ் இதை எடுத்து காட்ட வேண்டும்? உலகத்தினுடைய அனைத்து மதங்களுக்கு பின்பற்றக்கூடியவர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்குமான வேதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்வதற்கான காரணம் என்ன? அப்படி இந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் எதையெல்லாம் அருட்கொடையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று நாம் பார்க்கின்ற அந்த நேரத்தில், மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும், அதற்கான வழிகாட்டுதலை தேடக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தை அல்லாஹ் அருட்கொடை என்று சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடை, அல்லாஹுவால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கிஃப்ட் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்படி நாம் இந்த வேதத்தை நாம கிஃப்டாக நாம் பெற்றிருக்கிறோம், ஒரு அருட்கொடையாக பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வே செல்லக்கூடியதாக இந்த வேதம் இருக்க வேண்டும். அப்படி இந்த வேதம் இருக்கின்றதா என்று நாம் இந்த திருமறை குர்ஆனை எடுத்து நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் அதான் சொல்றான், நான் கொடுத்து விட்டேன் என்பதற்காகவே நீங்கள் கண்மூடித்தனமாக இதை பின்பற்ற வேண்டும் என்று அவசியம் இல்லை. சிந்தித்து பாருங்கள். சிந்திப்பதற்கான எல்லா வழிவகைகளையும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அஃபலா யததப்பருல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபி அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்குதா? பூட்டெல்லாம் போட்டு பூட்டி வைக்கல. அப்படி நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை எடுத்து சிந்தித்து பார்த்தால் எந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு அருட்கொடையை நான் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்கின்றேன் என்பதை நீங்கள் இந்த வேதத்திலிருந்தே நீங்கள் அழகான ஒரு படிப்பினையை பெற முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஒரு சில விஷயங்களை எடுத்து நாம் சிந்தித்து பார்த்தால், இன்றைக்கு இந்த மனித சமூகம் பறந்து விருந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து பட்டியல் போட்டால் அதிலே முதல் நிலையில் இன்றைக்கு மனிதர்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பாகுபாடு. மனிதர்களுக்கு இடையிலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த மனிதர்களுக்கு இடையில் ஏராளமான பாகுபாடுகள், சாதியின் அடிப்படையிலான பாகுபாடு, இனத்தின் அடிப்படையிலான பாகுபாடு, பாலின அடிப்படையில் இருக்கக்கூடிய பாகுபாடு, பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு என்று சொல்லி எல்லா விதமான பாகுபாடுகளால் இன்றைக்கு இந்த மனிதர்கள் தனி மனித ரீதியாகவும் சரி, சமூக ரீதியாகவும் சரி, ஏராளமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். உளவியல் ரீதியாக, மன ரீதியான அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு இந்த மனித சமூகம் இதற்கான ஒரு தீர்வை தேடி ஓடி அலையக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு பல இடங்கள்ல பார்க்கிறோம். இந்த மாதிரியான பாகுபாடு பிரச்சனைகளால் பல்வேறு இடங்கள்ல தற்கொலைகள் நிகழ்கின்றது, பல்வேறு இடங்கள்ல கொலை நடக்கின்றது, இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அத்தனை விஷயங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் அழகான ஒரு தீர்வை இந்த திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான். இந்த பாகுபாடிலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து மனித சமூகத்தை வெளியிலே கொண்டு வருவதற்காக வேண்டி ஏராளமான தத்துவங்களை எல்லாம் இன்றைக்கு எடுத்து செயல்படுத்துகின்றார்கள், ஏராளமான முயற்சிகளை எல்லாம் எடுத்து செயல்படுத்துகின்றார்கள். அந்த மாதிரியான முயற்சிகளில் எல்லாம் இன்றைக்கு இந்த பாகுபாடு விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைத்ததா என்று பார்த்தோம் என்று சொன்னால் முழுமையான வெற்றி கிடைக்கவில்லை என்பதை நாம வாழக்கூடிய இந்த காலத்திலேயே பார்க்கிறோமா இல்லையா? அதற்கு அழகான ஒரு தீர்வாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். அல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் அழைக்கின்றான். இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكரி வ உன்சா, எல்லா மனிதர்களையும் அழைத்து, மனிதர்களை உங்களை நான் ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நான் உங்களை படைத்தேன். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஸு, உங்களை நான் பிரித்து வச்சிருக்கிறேன்ல, நீங்கள் உங்களை அடையாளம் காண்பதற்காக வேண்டி, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நான் பல குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றேன். அதை தவிர வேற எந்த பாகுபாடும் கிடையாது. உங்களை படைத்தது நான் தான். யாரிலிருந்து படைத்தேன்? ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தேன் என்ற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை நீ யாரா வேண்டுமானா இருந்துக்க, செல்வந்தனா, ஏழையா, வெள்ளையனா, கருப்பனா, அந்த நாடு இந்த நாடு, யாராக இருந்தாலும் உன்னுடைய தந்தை உன்னுடைய தாய் ஒருவர் தான் என்ற ஒரு அழகான கோட்பாட்டை சொல்வதன் மூலமாக இந்த பாகுபாடு என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடித்து சுக்குநூறாக இருக்குகின்றார். இன்றைக்கு இந்த சமூகத்தில் இல்லாத, இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத, வெளியிலே பல மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் கூட இது மாதிரியான கோட்பாடுகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இதற்கான தீர்வு இஸ்லாம் மட்டும்தான், அல்லாஹ்வினுடைய சட்டம் தான் இதற்கான ஒரே தீர்வாக அமைய முடியும் என்பதை அவர்கள் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இந்த மனித சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறான்.
இந்த விஷயம் மட்டும் கிடையாது. இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பாகுபாடுகள், ஏராளமான விஷயங்கள் எடுத்து நான் பார்த்தோம்னு சொன்னா, மனிதர்களுடைய சமூகத்தில் இன்றைக்கு அவர்களை பாடாய்படுத்தக்கூடிய ஏராளமான காரியங்களுக்கான தீர்வை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நொடிப்பொழுதில் சொல்லக்கூடியதாக மாறுகின்றது. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஒரு மனிதன் மூலமாக இன்னொரு மனிதனுடைய நிம்மதியை கொடுக்கக்கூடிய அந்த கொலை போன்ற விஷயங்களா இருந்தாலும் சரி, உறவை பேணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, சமூக கடமையாக இருந்தாலும் சரி, பிற மனித உரிமைகளை பேணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இப்படி நாம் பல பட்டியலே போடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மனித சமூகத்திலே ஒரு மனிதன் மூலமாக இன்னொரு மனிதன் பாதிக்கப்படக்கூடிய ஏராளமான காரியங்கள், ஏராளமான விஷயங்கள் இத்தனை வருடங்கள் ஆனாலும் கூட தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கான ஒரு அழகான ஒரு தீர்வாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை வழங்கி இதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் இந்த திருமறை குர்ஆனை எடுத்து நாம் படிக்கின்றோம். இந்த மார்க்கத்தில் இல்லாத மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த குர்ஆனை எடுத்து படிக்கின்றார்கள். இரண்டு பேருமே குர்ஆனை நாம் படிக்கத்தான் செய்கின்றோம். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? அல்லாஹ் அந்த வேறுபாட்டை எதிர்பார்க்கின்றான். இந்த திருமறை குர்ஆனை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டு, இது அருக்குடையாக நான் இறக்கி வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கொடுத்து விட்டு, இந்த முஸ்லிம் சமூகத்திடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தாயாக இருந்தாலும் சரி, ஒரு தந்தையாக இருந்தாலும் சரி, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்துல என்ன எதிர்பார்ப்பாங்க? என்னுடைய பேச்சை கேட்டு நடக்கணும், என்னுடைய பேச்சை மீறி செயல்படக்கூடாது. மனிதனாக இருக்கக்கூடிய, படைப்பினமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இது போன்ற எண்ணம் இருக்கும்போது, அந்த சராசங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு சொன்னா, அவன் மனிதனிடத்திலே சில அடிப்படையான விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். வெறுமனே நீங்க குர்ஆனை கையில நான் கொடுத்துட்டேன், அந்த குர்ஆனை கையில் வாங்கி வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை மற்ற மனிதர்களைப் போல் இருந்து விடக் கூடாது. ஏன்? நீங்க என்னிடத்துல மறுமையினுடைய வெற்றி எதிர்பார்க்கிறீங்க. மறுமையினுடைய வெற்றி என்பது சர்வ சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த வெற்றியை நான் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால், நான் அருக்குடையாக இந்த மனித சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய திருமுறை குர்ஆனை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதர் மூலமாக சில அடிப்படைகளை அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். அதுல முதல் அடிப்படை என்னன்னு சொன்னா, திருமறை குர்ஆனை நாம் கையில் வைத்திருக்கும் போது அதனுடைய பாணியிலேயே அரபியில் நாம் எடுத்து அதை நாம் ஓத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக அந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஓதக்கூடிய விஷயத்தை அதிகமாக வலியுறுத்தி சொல்றான். திருமீதியில 2910 வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஒரு எழுத்தை ஓதுவாரோ ஃபலஹு பிஹி ஹசனா, அதற்கு அல்லாஹ் ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். வல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அந்த ஒரு நன்மை என்பது 10 நன்மைகளை போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆனை எடுத்து நீங்க ஓதுறீங்கன்னு சொன்னா, ஒரு எழுத்தை ஓதும் போது அந்த ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கின்றான். அந்த நன்மை என்பது 10 நன்மைகளை போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக திருமுறை குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வாசகங்களை, வார்த்தைகளை ஒரு முஸ்லிம் எடுத்து அதிகமாக ஓத வேண்டும். ஓதுவதன் மூலமாக அவருக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்று வலியுறுத்துவதன் மூலமாக, அதை சொல்லுவதன் மூலமாக திருமுறை குர்ஆனை எடுத்து நீங்கள் ஓதுங்கள் என்ற அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சொன்னா, இன்றைக்கு அந்த குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவருடைய எண்ணிக்கை நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்குது? ரமலான் மாதம் வந்தால் கூட பள்ளியில வீடுகளில் உட்கார்ந்து அந்த திருமறை குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும் என்ற ஆர்வம் ரமலான் மாதத்தில் அதிகமா வரும். அந்த ஆர்வம் கூட எல்லா மக்களுக்கும் வருகின்றதா என்று பார்த்தோம்னு சொன்னா, பல பேருக்கு அந்த ஆர்வம் வரமாட்டேங்குது. அதுல ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, ஓத தெரியாம நிறைய மக்கள் இருக்கிறான். அல்லாஹ் மனித சமூகத்துக்கு, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமே நான் அருக்குடையாக கிஃப்டா கொடுத்திருக்கிறேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை வாங்கி வைத்துக் கொண்டு இன்றைக்கு முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் எல்லாம் மறுமையினுடைய வெற்றிக்காக நாம் உழைக்கின்றோம், பாடுபடுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் குர்ஆனை எடுத்து ஓத தெரியாதவர்களாம் இருக்கலாமா? அப்படி இந்த நன்மையான காரியத்தில் நாம் முனைப்பு காட்டவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையை எதிர்பார்க்கிறோன்னு சொன்னா, அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறானே.
அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது நாம் செய்ய தவறிவிட்டு அல்லாஹ்விடத்திலே மட்டுமே நாம் நன்மை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நன்றி கெட்டத்தனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், குர்ஆனை ஓதுவது மட்டும் அல்லாமல் இந்த குர்ஆனை ஓதும் போது காது கொடுத்து நாம கேட்கிறோம்ல, அதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இதற்கும் நான் அருள் புரிகின்றேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வைதா குர்ஆல் குர்ஆன, உங்களுக்கு குர்ஆன் திருமறை குர்ஆன் ஓதி காட்டப்படும் போது ஃபஸ்தமிஉ லஹு, அதை நீங்கள் முழுமையாக நீங்கள் செவிமடுங்கள், வஅன்சிது, வாய் மூடி மௌனமாக இருங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், இதை நீங்கள் செய்தால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல குர்ஆனை ஓதப்படும் போது தொழுகையில குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவாங்க. அது மாதிரியான நேரங்கள்ல சில சபைகள்ல ஓதப்படும் போது அந்த திருமறை குர்ஆன் ஓதப்படும் போது நமக்கு இடப்பட்டுள்ள கட்டளை என்னன்னு சொன்னா, நாமும் கூட சேர்ந்து ஓதக்கூடாது. யாராவது ஓதும்போது நம்ம கேட்கிறோன்னு சொன்னா அந்த குர்ஆன் ஓதப்படக்கூடிய நேரத்தில் நாம் வாய் மூடி மௌனமாக இருந்து அதை என்ன ஓதுகின்றார்கள் என்று நாம் செவிமடுத்து கேட்போம் என்று சொன்னால், முழுமையாக நாம் செவிமடுப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அப்படி செவிமடுக்கக்கூடியவர்களுக்கு நான் பேரருள் புரிகின்றேன், அதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இன்றைக்கு இது மாதிரியான காரியங்கள் நம்முடைய ஆர்வம் ரொம்ப ரொம்ப குறையதா இல்லையா? இன்னொரு செய்தியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குர்ஆனுக்காக வேண்டி ஒரு சபை ஏற்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய இல்லங்கள்ல குர்ஆனுக்காக வேண்டிய குர்ஆனை பற்றி பேச வேண்டும், கிதாபை எடுத்து ஓத வேண்டும், அதை பற்றி மக்களுக்கு நல் உபதேசம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சபை ஏற்படுத்தப்படுதுன்னு சொன்னா அந்த சபையில் அமர்ந்து நாம் அந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை கொடுக்கின்றான். அந்த செய்தி நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மஜ்தமா கௌமன் ஃபீ பைத்தின் ஃபில் புயூத்தில்லாஹ், மனிதர்களிலே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே ஒரு இல்லத்திலே அமர்ந்து கொண்டு யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபை ஓதுகின்றார்கள், வயதரஸரு ஃபீமா பைனஹும் இல்லா நஸரத் அலைஹிம் சகீனா, அவ்வாறு இறை இல்லத்தில் அமர்ந்து திருமறை குர்ஆனை ஓதக்கூடிய சபையில் அமர்ந்து அதை அவர்கள் செவிமடுத்தால், அது மாதிரியான சபைகள் அவர்கள் கலந்து கொண்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த மக்கள் கூட்டத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் தன்னுடைய மன நிம்மதியை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அந்த சபையை யாரு சூழ்ந்து கொள்வார்கள் சொன்னா வகஷியத்துக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த சபையை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா தன்னிடத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களுடைய கூட்டத்தில் இந்த மக்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூறுகின்றான். என்னுடைய இல்லத்துல அமர்ந்திருக்கிறான், என்னுடைய அருக்குடையாக நான் கொடுத்திருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுகின்றார்கள், அது பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பற்றி ஆய்வு செய்கின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் அதன்படி நடக்க வேண்டும், அதை பேண வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இது மாதிரியான ஒரு கூட்டம் அமர்ந்து கொண்டு இந்த காரியங்களை ஈடுபடுகின்றார்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பண்றான்னு சொன்னா தன்னுடைய மலக்குமார்கள் மூலமாக அந்த சபையை அல்லாஹ் சூழ்ந்து கொள்கின்றான். தன்னிடத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்திலே இதை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேசுகின்றான். சொன்னா இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம ஆர்வம் கொள்கின்றோமா? எத்தனையோ சபைகள் ஏற்படுத்தப்படுகின்றது, எத்தனையோ குர்ஆனை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் மீது ஒரு பாராமுகமாக மக்கள் இருக்கின்றார்கள், இன்னும் குர்ஆனை நோக்கி இந்த சமூகம் முன்வர வேண்டும் என்று அதற்கான சபைகள் பள்ளிவாசல்களில் ஏற்படுத்தப்பட்டால் அந்த மாதிரியான சபைகளில் கலந்து கொள்வதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்கின்றோமா? ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, காலப்போக்கில் நம்முடைய நிலையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பயான் நிகழ்ச்சியாக ஏற்படுத்தப்படும். இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அதில் நாம் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கலந்து கொள்வதன் மூலமாக இந்த திருமறை குர்ஆன் வசனங்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதன் மூலமாகத்தான் நாம் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வெற்றியடைய முடியும் என்பதை தெரிந்திருந்தாலும் கூட அதிலே அதிகமாக கவனம் இழந்தவர்களாக, அதை பற்றி ஒரு கவன சிதறல் உள்ள சமூகமாக இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் மாறி இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அருள்மலை பொழியக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் நாம் இதை பற்றி எல்லாம் எடுத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, நம்முடைய வாழ்வு எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது, அல்லாஹ் நமக்கு அழகான ஒரு அருட்கொடையை வழங்கி இருக்கின்றானே, அதை நாம் சரியான முறையில் நாம் பெற்றுக்கொண்டோமா? அதை நாம் சரியான முறையில் நாம் உள்வாங்கி கொண்டோமா?
அதன்படி நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் நாம் அமைத்துக் கொண்டோமா என்று நாம் இப்போது நாம் சிந்திக்க தவறிவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் முன்னால் நிப்பாட்டப்படும் போது மிகப்பெரிய ஒரு கைசேதமான நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை நாம் உணர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அதை விட மிக முக்கியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இந்த வேதத்தில் நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றனோ அதை நீங்கள் ஒன்று விடாமல் முழுமையாக நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 185வது சொல்லி காட்டும் போது, வேதத்தில் சிலவற்றை நம்பி சிலவற்றை நீங்கள் மறுக்கின்றீர்களா? சிலவற்றை மட்டும் நீங்க நம்புறீங்க, சிலவற்றை மட்டும் நீங்க எடுத்துக்கிடுவீங்க, மற்றவற்றை நீங்கள் மறுக்கின்றீர்களா? உங்களில் இதை செய்வோருக்கு இந்த உலக வாழ்க்கையில் இழிவை தவிர வேறு கூலி கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இழிவை தவிர வேறு கூலி கிடையாது. அவர்கள் மறுமை நாளில் கடும் வேதனையின் பக்கம் திருப்பப்படுவார்கள். என்ன காரணத்துக்காக வேண்டி? வேதத்துல அல்லாஹ் எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் கொடுத்துட்டான், அதை முழுமையாக பின்பற்ற வேண்டுமா இல்லையா? இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களோட நிலை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, தங்களுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் ஏதுவாக இருக்கின்றதோ, தங்களுக்கு எதுவெல்லாம் சாதகமாக இருக்கின்றதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்து கொண்டு, ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை பின்பற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு முஸ்லிம் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அதிகமா சிரமப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னு சொன்னா அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டும் போதே, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, நான் யாரையும் சக்திக்கு மேல சிரமப்படுத்த மாட்டேன் என்றே சொல்லி காமிக்கின்றான். இப்ப மனிதர்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இதுவெல்லாம் எங்களுக்கு சக்திக்கு மீறிய விஷயம், எங்களால இயன்ற அளவுக்கு நாங்க பின்பற்றுறோம், இந்தந்த காரியங்கள் எல்லாம் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு இயலவில்லை என்று சொல்லிக்கொண்டு சில வசனங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு சில வசனங்களை புறந்தள்ளக்கூடிய மக்களாக இருந்தாங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்ட முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான், உங்களுக்கு இந்த உலகத்துல கடும் வேதனை உங்களுக்கு இருக்குது, நாளை மறுமையிலும் உங்களை சும்மா விட்டுற மாட்டேன், மறுமையிலும் நான் என்ன பண்ணுவேன், கடும் வேதனையின் மூலமாக உங்களை பிடிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையா சொல்லி காட்டுறான். இன்னும் ஏராளமான விஷயங்கள், இன்னும் ஏராளமான வழிகாட்டுதல்கள். அப்ப அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனை அல்லாஹ் நமக்கு அருட்கொடையாக வழங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை ஓதக்கூடியவர்களாக, அதன்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக, அதில் இருக்கக்கூடியதை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இறை நம்பிக்கை கொண்டோருக்குத்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் சொல்லி காட்டுகின்றான், இந்த இறை வேதம் உங்களுக்கு நாளை மறுமையில் பரிந்துரை செய்யும். எந்த விதமான பரிந்துரையும் இல்லாத ஒரு நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுக்கு மட்டும் அல்லாஹ் பரிந்துரை செய்ய கொடுப்பான். யாருன்னு சொன்னா, அதன்படி யார் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வேதம் நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். அப்படி நல்ல இறைமறை வேதத்தினுடைய சாட்சியை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.